கிளாஸில் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸை வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக பார்த்துருப்பீங்க. அந்த சப்ஜெக்டை வந்து எப்படி படிக்கிறாங்க, எதுக்காக இந்த சப்ஜெக்ட் உருவாச்சு, இந்த மாதிரி சில பேசிக் விஷயங்களை தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்துட்டு க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு. ஸோ ஒய்கினோமியா அப்படின்ற ஒரு வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் இதோட மீனிங்காக இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொசைட்டினா என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த சொசைட்டியோட பேசிக் யூனிட் என்னென்னு பார்த்தோம், ஃபேமிலி அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ ஒரு ஃபேமிலி வந்துட்டு எதுல எல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க, அவங்களோட செலவெல்லாம் எந்த பொருள் நோக்கி இருக்குது, ஸோ இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களை படிக்கிறது தான் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை படிக்கிறதுக்காக தான் எக்கனாமிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வந்தாங்க. அப்போ எக்கனாமிக்ஸ்னால் என்னது, அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு சோஷியல் சயின்ஸ். ஸோ இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, பீப்புள் வந்துட்டு என்னென்ன சாய்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2 பிஸ்கெட் இருக்குன்னா இந்த பிஸ்கெட்டை விட்டுட்டு ஏன் இந்த பிஸ்கெட்டை சூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு வந்து ப்ரைஸ் தான் காரணமா, இல்லை அதுக்கு வந்து குவாலிட்டி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் பேசிஸில் வந்து மக்களோட டெசிஷன் மேக்கிங்கை வந்து அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. இதை தான் வந்துட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து பேசிக்காக எப்படி பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கன்சப்ஷன் அப்படின்னு 3 கான்செப்டாக பிரிக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஒரு பொருளை செய்கிறது, ஸோ இதை தான் நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா செஞ்ச பொருளை வந்துட்டு வேறு வேறு ஆட்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதை தான் வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கொடுத்த பொருளை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுலேயே என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் படிக்கிறது தான் நம்ம கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நேச்சுரலாக பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு நிறைய தேவைகள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப பேசிக்காக தேவைப்படுற சில விஷயம் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆசைகள், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களையும் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ரிசோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த ரிசோர்ஸை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அந்த ரிசோர்ஸஸை நம்ம எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையும் படிக்கிறது தான் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு 2 விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கையில் வந்து நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இந்த சிசர்ஸு, இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையும் நம்ம கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிஸ்கெட், சாக்லேட்டு, இந்த மாதிரி எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நம்ம கூட்ஸ்ன்னு சொல்கிறோம். சர்வீசஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, இல்லைனா ஒரு பார்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பண்ணி விடுற ஹேர் கட்டுக்கு தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ அந்த ஹேர் கட்டை தான் நம்ம சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்துட்டு எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து மற்ற மக்களுக்கு கொடுத்து அவங்க கிட்டேருந்து நம்ம காசு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத படிக்கிறது தான் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 விதமான விஷயங்கள் வந்து தேவைப்படுது. அந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு 4 விஷயமா பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொருள் பண்ணணும்னா மோஸ்ட்லி நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வச்சு பண்ணுவோம். இப்போ ஒரு தீப்பெட்டி பண்ணணும்னா அதுக்கு வந்து வுட்டு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் பண்ணுறதுக்கும் ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படுது இல்லையா? ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சோர்ஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு லேண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேபர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உள்ள வருது. லேபர் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, அது எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்றணும் இல்லையா? வெறும் மரத்தை மட்டும் வச்சுருந்தா அதை வந்து குச்சியாக நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ இவங்கள தான் வந்து நம்ம லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கேபிட்டல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நெக்ஸ்ட் அவங்க சொல்கிறாங்க. கேபிட்டல் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து இன்னும் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், இல்லை எவ்வளோ சிம்பிளாக அந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு நிறைய மெஷின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த மெஷின்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அதை தான் வந்துட்டு நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும்னா அந்த இடத்துல ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கணும். ஸோ அந்த ஆண்டர்ப்ரனருக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னா அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும், அவங்க புதுசாக நிறைய விஷயங்களை வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி ஒரு ஆண்டர்ப்ரனர் இருந்தால் தான் இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல்ன்ற 3 விஷயத்தை வச்சு நிறைய புதுசாக பிஸ்னஸஸ்லாம் கொண்டு வர முடியும். ஸோ இப்படி நிறைய பிஸ்னஸஸ்லாம் கொண்டு வரும்போது தான் ஒரு கண்ட்ரியோட எக்கானமி வந்துட்டு டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கேட்க வேண்டிய கொஸ்டின் என்னதுன்னா, இந்த மணி எல்லாம் எங்கேருந்து நம்மளுக்கு வருது அப்படின்ற கொஸ்டினை தான் நீங்கள் கேட்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வந்து யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா
அந்த கஸ்டமர் வந்துட்டு உங்களுக்கு காசு தருவாங்க. ஸோ அந்த காசை வச்சு தான் நீங்கள் திருப்பி வந்துட்டு இந்த ரா மெட்டீரியல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பொருள்லாம் வாங்கணும்னா நம்மளுக்கு தேவையாக இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு மணி அப்படின்றது தான். ஸோ இந்த கரன்சிஸ் வச்சு தான் நீங்கள் எந்த பொருளையும் வாங்க முடியும், விற்கவும் முடியும். ஸோ இந்த சாதாரண மக்களுக்கெல்லாம் வந்து எப்படி மணி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ற ஒரு ப்ராசஸை வந்து எடுத்து பண்ணுறீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு காசு தருவாங்க. இல்லைனா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இல்லைனா ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு பண்ணுறது வந்து ஒரு சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். அந்த சர்வீஸ்க்கு வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு பே பண்ணுது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் விற்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காசு தராங்க. ஸோ இப்படி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு வந்து மணி கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ் பற்றி பேசும்போது மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்குது, இந்த மாதிரி சில பேசிக் விஷயம்லாம் சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ரா மெட்டீரியல் எடுத்து அதுலேருந்து ஒரு ப்ராடக்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்படி கிரியேட் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதையே விற்கிறதுக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு 10 கம்பெனிஸ் வந்து ஒரு பிஸ்கெட்ஸ் வந்து விற்கிறாங்க அப்படின்னா, அந்த 10 கம்பெனிஸையும் வந்து குரூப் பண்ணி நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கோல்டு இண்டஸ்ட்ரி வந்து டவுனாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு குரூப்பிங்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குரூப்பிங்கில் வந்து எல்லாருமே வந்து கோல்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி மார்க்கெட் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிமிலரான கூட்ஸ், இப்போ எல்லாருமே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பிஸ்கெட்ஸ் வந்து விற்கிறாங்க அப்படின்னா, அந்த பிஸ்கெட்ஸை விற்கிற ஒரு சென்ட்ரலைஸ்ட் இடத்த தான் நம்ம மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து கன்சியூமர்ஸ் என்னெல்லாம் சாய்ஸஸ் மேக் பண்ணுறாங்க, அவங்க ஏன் இந்த பிஸ்கெட்டை விட்டுட்டு வேற ஒரு பிஸ்கெட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி கன்சியூமர் ப்ரிஃபரன்சஸ்லாம் எப்படி மாறுது, இது எல்லாத்தையும் எக்கனாமிக்ஸில் நம்ம ஒரு அங்கமாக படிக்கிறோம். ஸோ இந்த எக்கனாமிக்ஸை நம்ம புரிஞ்சிக்கணும்னா அதுக்கு முக்கியமாக இருக்கிற 2 கான்செப்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து தக்காளி விற்றுட்டு வராங்க. அந்த தக்காளி வந்து கிலோ 20 ரூபா அப்படின்னு சொல்கிறதுக்கும், தக்காளி கிலோ 60 ரூபான்னு வேற ஒரு பர்சன் விற்றா கண்டிப்பாக 20 ரூபாய்க்கு விற்கிறவங்க கிட்ட தான் எல்லாரும் போய் வாங்குவாங்க. ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். கரெக்டு தானே. இப்போ ஒரு பொருளை வந்து நீங்கள் கம்மி விலைக்கு விற்கிறீங்கன்னா அதுக்கு தேவை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களை சுற்றி எல்லா வீட்டிலேருந்தும் கூட வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பொருள் வந்து சீக்கிரமாக காலி ஆயிரும். அதே மாதிரி சப்ளை அப்படின்றது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணி எந்த அளவுக்கு எவ்வளோ அமௌண்ட்டில் உங்களால் கொடுக்க முடியுமோ அதை தான் வந்துட்டு நம்ம சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சப்ளை பண்ணும்போது அந்த விற்கிறவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ண முடியும், அந்த மாதிரி ஆங்கிள்லேருந்து யோசிச்சு தான் இந்த ப்ரைஸ் எல்லாத்தையும் வைப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ப்ரைஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கோ இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மக்கள் எல்லாருமே அந்த பொருளை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத புரிய வைக்கிறது தான் நம்மளுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு எக்கனாமிக்ஸில் ஒரு கான்செப்டாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எக்கனாமிக்ஸே வந்து நம்ம 2 ப்ராட் கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஸோ அந்த கேட்டகரிஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய சொசைட்டி சொன்னோம், அந்த சொசைட்டியில் வந்து சின்ன யூனிட் தான் ஃபேமிலி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் அளவில் வந்து எக்கனாமி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத படிக்கிறது தான் நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னோம். மைக்ரோன்னா சின்னது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ ஸ்மால் ஸ்கேலில் வந்து எக்கனாமி ஃபங்க்ஷன் ஆகிறத மைக்ரோ எக்கனாமிக்ஸில் படிக்கிறோம். இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பெரிய பெரிய கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அவங்க எக்கானமியை எப்படி கொண்டு போகிறாங்க, இந்த மாதிரி விஷயத்தை வந்து படிக்கிறது தான் நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து கேபிட்டலிசம், சோஷியலிசம், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் இப்போ பேசிக்காக நீங்கள் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இப்போது நான் சொன்ன மாதிரி ஒரு லோக்கல் லெவலில் வந்து ஒரு கன்சியூமர் எதுலெல்லாம் பொருள் செலவு பண்ணுறாரு, ஸோ அந்த பொருள் வாங்கும்போது ஏன் இன்னொரு ப்ராடக்டை விட்டுட்டு இந்த ப்ராடக்ட் வாங்குறாரு, அந்த மாதிரியெல்லாம் அனாலிசிஸ் வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா. இதை தான் வந்துட்டு நம்ம மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் ஒரு ஹோல் கண்ட்ரி வந்துட்டு எப்படி அவங்க எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து எப்படி ட்ரேட் எல்லாம் நடக்குது, மற்ற கண்ட்ரிஸ் வந்து எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் படிக்கிறது தான் நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ நம்ம மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும்னா நம்மளுக்கு ட்ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ ட்ரேடுனா என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அப்போ இந்தியான்னு நம்ம ஒரு இடத்த பார்க்கும்போது நம்ம லேண்டுக்குன்னு ஒரு செட் ஆஃப் குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வச்சு நம்மளால் சில பொருட்கள் வந்து ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி பொருட்கள் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் கிடைக்காம இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய விவசாயம் நடக்குது. அதனால நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது. ஆனால் யூஏஇ இல்லைனா ஜப்பான் இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்லலாம் வந்து ஸ்பெசிஃபிக் வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்காது இல்லையா? ஸோ அந்த கிடைக்காத சில வெஜிடபிள்ஸை வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரிலேருந்து வாங்குவாங்க. ஸோ இப்படி வாங்குறது விற்கிறதுன்னு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இந்த மொத்த ப்ராசஸையும் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரேட் வந்து எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஈஸியாக அந்த ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஏரியாவிலேருந்து நம்ம அந்த பொருளை வாங்குறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியுது. ஸோ இந்த மெயின் விஷயத்துக்காக தான் நம்ம ட்ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து இங்கே உள்ளே கொண்டு வரோம். ஸோ இந்த ட்ரேட் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இல்லாத ஒரு பொருளை தேடி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன வருமோ அந்த விஷயத்த வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம எக்கானமியை வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ட்ரேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் லாஸ்ட் கொஸ்டினாக என்ன கேட்கணும் அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு தான் நீங்கள் ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணணும். இப்போ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் பாப்புலேஷன் எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த எல்லா பாப்புலேஷனுக்கும் வந்து ரிசோர்ஸஸ் போய் சேரணும்னா கவர்மெண்ட் வந்து எப்படி அந்த ரிசோர்ஸஸ் பிரித்து கொடுக்குறாங்க, எப்படி அது வந்து மக்களை போய் சேருது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கிறதா நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸை வந்து அன்லிமிட்டெட் பீப்புளுக்கும் இல்லை அன்லிமிட்டெட் நீட்ஸுக்கும் வந்து நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் படிக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சில அடிப்படை தேவைகள் இருக்கும். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில தேவைகள் இருக்கும் இல்லையா? இது வந்து இருந்தால் என் லைஃப் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில நீட்ஸும் இருக்கும். ஸோ இந்த எல்லா நீட்ஸையும் வந்து எப்படி கண்ட்ரீஸ் மீட் பண்ணலாம், இல்லைனா எப்படி பிஸ்னஸஸ் வந்து மீட் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயத்த படிக்கிறது தான் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸோ பேசிக்கலி நம்ம ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ்னால் என்னதுன்னு பார்த்தோம். ஒரு வீட்டில் இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு எப்படி ஒரு பொருள் வாங்குறாங்க, இல்லை எதனால ஒரு பொருள் வாங்காமல் இருக்காங்க, இதெல்லாம் படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி பெரிய லெவலில் பார்த்தோம்னா பிஸ்னஸஸ் அண்ட் வேறு கண்ட்ரீஸில் இருக்கிற கவர்மெண்ட்ஸ் எல்லாம் எதுக்காக ஒரு பொருள் வாங்குறாங்க, எதுக்காக வேறு ஒரு பொருள் வாங்காமல் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரே ஒரு கண்ட்ரி கிட்டேருந்து மட்டும் பெட்ரோல் வாங்குறோம் இல்லையா? ஸோ ஏன் அந்த கண்ட்ரி கிட்ட இருந்து மட்டும் வாங்குறோம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதும் எக்கனாமிக்ஸில் ஒரு பார்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் எதனால் வருது, எதனால் நம்மளுக்கு பணவீக்கம் இருக்குது, எதுக்கு நம்ம ஊரில் பாவர்ட்டி வந்து இவ்வளோ நிறைய இருக்குது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்க ஸ்டார்ட் பண்ணுது. அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் வந்து முக்கியமாக 2 கான்செப்ட் இருக்குது, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு. க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஓரியன்டாக ப்ராஃபிட் லாஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி வந்து போகிறது தான் நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு லாங் ப்ராசஸ். இப்போ நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருந்தோம், அந்த டைமில் நம்மக்கிட்ட எந்த ரிசோர்ஸஸுமே இல்லை. ஸோ இப்படி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியிலேருந்து அப்படியே டெவலப்டு கண்ட்ரியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு வந்து மெதுவாக நம்ம கிராஜுவலாக நிறைய ப்ராசஸ்லாம் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டமை கொண்டு வந்தோம். ஸோ அப்படி கொண்டு வந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த சத்து உணவு இல்லைனா அரிசி இதெல்லாம் கவர்மெண்ட் தர ஆரம்பிச்சது. ஸோ இதனால் வந்து நிறைய மக்களுக்கு வந்து பாவர்ட்டியெல்லாம் தீர ஆரம்பிச்சிது. ஸோ இப்படி கிராஜுவலாக எப்படி வந்து ஒரு எக்கானமி எவால்வ் ஆகுது, இல்லைனா ஒரு கண்ட்ரி வந்து எப்படி எவால்வ் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம படிக்கிறோம். இதை தான் வந்து நம்ம டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது போக என்வாயர்மெண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கூட ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்டாக பார்த்தோம் இல்லையா, ப்ரொடக்ஷனில் நம்மளுக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வுட்டு வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபாசில் ஃபியூவல் இந்த பெட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் கூட நம்மக்கிட்ட லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்த்து யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு சிக்கனமாக யூஸ் பண்ணணும், அதனால் எக்கானமியிலே என்ன சேஞ்சஸ் வரும், கிளைமேட் சேஞ்ச்னால வந்து எக்கனாமிக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களை படிக்கிறது தான் என்வாயர்மெண்டல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்கனாமிக்ஸே வந்து இவ்வளோ ஆஸ்பெக்டில் வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ்னு கூட ஒரு கான்செப்ட் இருக்குது. வேறு வேறு கண்ட்ரீஸ் வந்து எப்படி எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து வச்சுருக்காங்க, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸை படிக்கிறத இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்காக எக்கனாமிக்ஸ்னால்
ஒரு பர்சன் எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு அப்படின்றத ஆராயிறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயே வந்து இத்தனை வகையான எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதால ஒரு கண்ட்ரியோட எக்கானமி எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. இதை தான் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அப்படியே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வீக்குக்கு என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம கண்டினியூஸாக பார்த்துடலாம். ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் இந்த வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேஷ்னல் நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ரவுண்டப் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இன்றைக்கி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினய் மோகன குவாத்ரா அப்படின்ற ஒரு பர்சனை வந்துட்டு யூஎஸ்க்கு அம்பாசடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வினய் மோகன் குவாத்ரா யார், இதுக்கு முன்னாடி இவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், இப்போ எதுக்கு இந்த சேஞ்ச் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரவுண்டப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வினய் மோகன் குவாத்ரா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. ஸோ ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டாக வந்துட்டு மினிஸ்டர் இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டாஸ்க் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து செக்ரட்டரிஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செக்ரட்டரிஸாக இருந்திருக்காரு ஃபாரின் கவுன்சிலில். ஸோ இப்போ வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜூலை 19 அன்னைக்கு யூஎஸ்க்கு வந்து அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து இது ஏன் க்ரூஷியலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஆட்சி மாதிரி புதுசாக வரவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், டிப்ளமேட்டிக் டைஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் எஃபெக்டிவாக அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் லீடர்ஷிப் வந்து தேவைப்படுது. ஸோ அதனால் இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரியோட டிப்ளமேட்டிக் டைஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த நியூஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபேக்டாக பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆந்திர பிரதேஷில் வந்து ஒரு ஃபார்மிங் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிக்கு வந்து குல்பென் கியான் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து என்னது, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஆந்திர பிரதேஷ் பேஸ்ட் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேஷில் வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அது பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ் கம்யூனிட்டி மேனேஜ் நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ இவங்க வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வச்சு எந்த வேஸ்ட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் எப்படி ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முறையில் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை ரெக்கக்னைஸ் பண்ணி தான் இவங்களுக்கு இந்த அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஏபிசிஎன்எஃப், இந்த ஆந்திர பிரதேஷ் கம்யூனிட்டி மேனேஜ் நேச்சுரல் ஃபார்மிங், இந்த கம்பெனிக்கு வந்துட்டு கேல்டோஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனோட பேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ வந்து எதுக்காக இந்த ரெக்கக்னிஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஜீரோ வேஸ்ட் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சஸ்டெயினபிள் ரிசோர்ஸஸ் இல்லைனா இந்த வெஜிடபிள் வேஸ்ட், இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருக்குது இல்லையா ஃபார்மிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சோர்ஸஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ஹெல்த்தியாக க்ராப்ஸ் வளர்க்கலாம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி அவங்க ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ இதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த அவார்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்கனைசேஷனை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஃபார்மர்ஸ் வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட மெயின் நோக்கமே வந்துட்டு கெமிக்கலை வந்து ரெடியூஸ் பண்ணணும் க்ராப்ஸில் அப்படின்றது தான். ஸோ அது போக ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஸ்டேபிளாக ஒரு இன்கம் இருக்கணும், சாப்பிட்ற மக்கள் எல்லாருக்குமே வந்து நிலையான ஃபுட் செக்யூரிட்டி இருக்கணும், எப்போவுமே எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து வச்சு தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2020 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அவார்டை வின் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு 1 மில்லியன் யூரோ வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 1 மில்லியன் யூரோ வந்துட்டு அவங்க கம்பெனியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராசஸ்க்காகவோ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் அண்ட் என்வாயர்மெண்டல் ஒர்க், ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் மாதிரியான விஷயத்துக்கு வந்து யார் இன்னோவேட்டிவான சொல்யூஷன்ஸ் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ரெக்கக்னிஷன் கொடுத்து இந்த ப்ரைஸ் அமௌண்ட் தராங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸோட ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம இன்டர்நேஷ்னல் நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐவரி கோஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்துட்டு யூஎன் வாட்டர் கன்வென்ஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து இந்த ஐவரி கோஸ்ட் அப்படின்ற இடம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றி வந்து வாட்டர் இருக்குது இல்லையா. ஸோ இது போக வந்துட்டு இங்கே டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ்னால் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து யமுனா அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து வேறு கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட பாஸ் ஆன் ஆகி வேறு பேரில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் வந்து ஒரு வாட்டர் பாடி போகுது அப்படின்னா
அதை தான் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் இல்லைனா டிரான்ஸ்பவுண்டரி வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து தண்ணி வற்றி போயிருச்சுன்னா அப்போது 2 கண்ட்ரீஸ்க்குமே பிரச்சனை தானே. அதே மாதிரி இப்போ ஒரு கண்ட்ரி வந்துட்டு தண்ணியை டேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வரும். ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளமாக பார்க்குறாங்க. அது போக கிளைமேட் சேஞ்ச் மாதிரியான விஷயத்தினால இந்த ரிவர் வந்து வற்றி போயிருச்சுன்னா 2 இடங்களுக்குமே தண்ணி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி காமனான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு தான் இந்த கன்வென்ஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கன்வென்ஷனை யாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூரோப்பியன் ரீஜனில் இருக்கிற கண்ட்ரீஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2016 வந்துட்டு எல்லா யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கிற மெம்பர் ஸ்டேட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படி ஒரு கன்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதில் 10th ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியாக வந்து இதை ஜாயின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கன்வென்ஷனோட ஃபுல் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் ப்ரொடெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் டிரான்ஸ்பவுண்டரி வாட்டர் கோர்சஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லேக்ஸ். ஸோ கன்வென்ஷன் ஆன் தி ப்ரொடெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் டிரான்ஸ்பவுண்டரி வாட்டர் கோர்சஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லேக்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் பாஸ் ஆகிற ஒரு வாட்டர் பாடி, இல்லைனா வந்து காமனாக இந்த ஓஷன் சீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே வந்து வாட்டரை வந்து எப்படி நம்ம சஸ்டெயினபிளாக யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கன்வென்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ வேறு கண்ட்ரிஸ் கூட வேறு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ் கூட வந்து இவங்க இந்த டிரான்ஸ்பவுண்டரி ரிவர்ஸை ஷேர் பண்ணுறாங்க. எத்தனை கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட இவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால இவங்க இந்த கன்வென்ஷனில் ஜாயின் பண்ணுறது வந்து இந்த டைமில் ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் சப்கான்டினென்ட்டில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி வந்து ரொம்ப மோசமாக ஆகிக்கிட்டே போகுது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சை வந்து மெயின் ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லேருந்து இந்த ஐவரி கோஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து ஜாயின் பண்ணது ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இப்படி எல்லாருமே வந்து இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தால் தான் நம்மளால் வாட்டர் கன்சர்வேஷன், கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எஃபெக்டிவாக சொல்யூஷன்ஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதனால தான் இந்த மெம்பர்ஷிப்பை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ 2 சைட்லேயுமே தானே தண்ணி பாஸ் ஆகுது. அதுக்கு 2 சைட்லேருந்து எஃபர்ட் எடுத்தால் தான் நம்மளால் கன்சர்வேஷனை வந்து முன்னெடுத்து வைக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கோஆப்ரேட்டிவ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டெயினபிளாகவும் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாமல் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ்ஸை வந்து எப்படி நம்ம கொண்டு வரலாம், இந்த மாதிரியான விஷயங்களை தான் பார்க்குறாங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது, இல்லைனா பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, வாட்டர் பொல்யூஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி தான் இந்த கன்வென்ஷனை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட மெயின் ஆப்ஜெக்டிவே வந்து வாட்டர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறது, வாட்டர் பாடிஸில் வந்து வேஸ்ட் இருக்குன்னா அதை எப்படி எஃபெக்டிவாக க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த கன்வென்ஷன் மூலியமாக இவங்க பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்த்தோம்னா மூன் சர்ஃபேஸில் வந்துட்டு கேவ் இருக்குது அப்படின்னு இப்போ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கவரியை பண்ண ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்னது, ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன யூசஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மூன் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மேடு பள்ளம் மாதிரி இருக்கும். இதை தான் வந்து நம்ம கிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த குழி வந்துட்டு எல்லா பிளானட்ஸ்க்கும் வந்து பொதுவாக இருக்கிறது தான். ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி இருக்குது. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வால்கானிக் ஆக்டிவிட்டி மாதிரி நடந்து அதன் மூலிமா இந்த கேவ் ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு வந்து சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாசாவுடைய லூனார் ரினைசன்ஸ் ஆர்பிட்டர் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எப்போது ஏர்த்தை விட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2010 அப்படின்ற இயரில் தான் போயிருக்கு. ஸோ இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீ ஆஃப் ட்ராங்குவிலிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சீ ஆஃப் ட்ராங்குவிலிட்டி அப்படின்றது என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1969 அப்போலோ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து அனுப்பிச்சாங்க. அந்த அப்போலோ லேண்ட் ஆன இடத்த தான் நம்ம சீ ஆஃப் ட்ராங்குவிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைட் பக்கத்துலேயே தான் அந்த கேவ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேவோட டெம்பரேச்சர் வந்துட்டு ஹியூமன் சர்வை பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேசஸ்லேயோ இல்லை நம்ம ஹியூமன் சிவிலைசேஷனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்ற பட்சத்தில் நம்ம போய் அங்கே ஷெல்டர் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பர்பஸஸ்க்கு வந்து நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பாசிபிலிட்டிஸை வந்து சயின்டிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி எடுக்கிறது,
இது வந்து எந்த அளவுக்கு ஆக்சசபிளாக இருக்கும், இல்லை அங்கே வந்து வேறு ஏதாவது ஏலியன் ஸ்பீஷீஸ் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம மைண்டில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ அதை வந்து ஃபர்தர் ஸ்டடீஸாக வந்து நாசாலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, 17 டிகிரி செல்சியஸில் வந்து அந்த டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ ஹியூமன் வந்து பேசிக்காக சர்வைவ் பண்ணுற அளவுக்கு தான் இந்த டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இதில் வந்து நல்ல ஷெல்டரும் இருக்கிறதால ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சர்வை பண்ணுறதுக்கு அடாப்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னோம், வால்கானிக் ஆக்டிவிட்டினால ஆயிருக்குன்னு சொன்னோம். ஸோ அது வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 லாவா டியூப்ஸ் வந்து லிங்க் ஆகி தான் இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 200 பிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிட்டுனா குழின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 200 குழியெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கேவ் மாதிரி ஷேப்பில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸ்க்கான இம்பார்ட்டன்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் நம்ம பார்த்தோம்னா, சைனா வந்துட்டு ஒரு கார்பன் ஃபைபர் ஹை ஸ்பீட் ட்ரெயினை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்பன் ஃபைபர் ஹை ஸ்பீட் ட்ரெயின் வந்து எதனால் ஸ்பெஷலு, சைனா வந்து இதை லான்ச் பண்ணதால் என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த நியூஸை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சைனா வந்துட்டு ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹை ஸ்பீட் ட்ரெயின் வந்து எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா கார்பன் ஃபைபர்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார்பன் ஃபைபர் வச்சு பண்ணுறதால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஸ்டீல் ட்ரெயின்ஸை விட இது வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஈஸி டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இது ஃபெசிலிட்டேட் பண்ணி தருது. அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது போக இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரயில்வே ஆப்ரேஷன்ஸ்லாம் கொண்டு போகணுன்னா இவ்வளோ நாள் மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் வந்து இதில் யூஸ் பண்ணதால் நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்சியும் இன்னும் ஸ்பீடாக இருக்கும், அக்யூரஸியும் வந்து நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்னோவேஷனை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 22,000 மைல்ஸுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ண விடுறாங்க. அதனால் சைனா கிட்ட தான் வந்து பிக்கெஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் கார்பன் ஃபைபர் ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த நியூஸ் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வருது. இதுதான் இந்த வீக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸாக நம்ம பார்க்குறோம். நம்ம நெக்ஸ்ட் வீக் வேறு நியூஸோடு வந்து மீட் பண்ணலாம். இன்றைக்கி கிளாஸ் இதோடு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.